ஆப்ஷன் ட்ரேடிங்ல நீங்க ரொம்ப ஏழையா இருந்தாலும் பணக்காரனாகலாம், ரொம்ப லோவஸ்ட் மணியை கொண்டு வந்தாலும் நீங்க பெரிய பணக்காரனாகலாம். நம்மளை பார்த்தா இழிச்சுவாய் மாதிரி ஒட்டி வச்சிருக்கா. இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினா நீங்க வின், இந்த டெல்டா ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணா நீங்க வின், ஹைவி ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் பண்ணா வின். எதுனாலே வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட முடியுமா? நம்ம மக்களை பார்த்தா என்ன முட்டா பசங்க மாதிரி தெரியுதா? தமிழ் மக்களே முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, ஒரு ட்ரேடிங் குள்ள ஃபீல்டுக்குள்ள வரீங்களா, அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் எந்த ட்ரேடுமே பண்ணாம ஒன்லி சார்ட்டை மட்டும் பார்க்கணும். சார்ட்டை மட்டுமே பார்க்கணும். ட்ரேடிங் என்றால் என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங் என்றால் என்ன, ஸ்டாக் மார்க்கெட் என்றால் என்ன, எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது, எல்லாமே நீங்க செல்ஃப் லர்னிங் பண்ணணும். நீங்க கத்துக்கணும். உங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மென்டர் யாருன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட சார்ட் தான். எல்லா சார்ட்டும் உங்களுடைய மென்டர், அவர் தான் சுப்ரீம். வேற யாருமே குருன்னு சொல்ல முடியாது. யாருமே அதுக்கு தகுதியும் கிடையாது. ஓகே, நீங்க கத்துக்கணும்னா, உங்களை கத்துக் கொடுக்கணும்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டோட சார்ட் மட்டும் தான் கத்துக் கொடுக்கணும். கிளியர்? லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏமாறாதீங்க. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்ப நான் சொல்றேன்.